கூகுள் அவங்களோட பட்ஜெட் சீரியஸில் இப்போ புதுசாக பிக்சல் 10A அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் பிக்சல் 9Aவும் 10Aக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. சின்னதாக ஒரு மறு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட ஸ்பெசிஃபிகேஷனுமே. அதே டிசைன், அதே பேட்டர்ன்ஸ், கலர் மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட். இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 கொடுத்து ஃபோன் வாங்கும்போது கொஞ்சமாச்சும் டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அண்ட் டிசைன் இவ்வளோ பெரிய பெசல்ஸ்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.3 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது LTPO கூட கிடையாது. அண்ட் கூடவே இதோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும், பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே பிக்சல் 9Aல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2700 தான் இதோட பீக் பிரைட்னஸ். இங்கே 300 nits ஏற்றிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே கார்னிங்கோட Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 10Aல. 9Aல உங்களுக்கு வெர்ஷன் 3 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் டிஸ்பிளேல சேஞ்சஸ். அண்ட் ப்ராசஸரில் புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்களா, லேட்டஸ்ட்டு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிக்சல் 9Aல யூஸ் பண்ண அதே Tensor G4 ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எந்த வித சேஞ்சஸ் இல்லை. என்ன அடிஷ்னலாக இந்த சேட்டலைட் SOS ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகலை. அண்ட் இந்த ப்ராசஸர் எந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா நல்ல ப்ராசஸர்லாம் இல்லைன்னு சொல்லலை. கரண்ட் டேட்டில் இப்போ ஆஃப்லைனில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிக்க ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் டிஸ்பிளே அந்த காம்படிஷனில் கொடுக்குற டிஸ்பிளேயில் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB RAM ஆப்ஷனும் அண்ட் 256GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் கேமரா. இதோட ப்ரைமரி ஷூட்டர் அதே சென்சார் தான் 48 மெகாபிக்சலுக்கான f1.7 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டருக்கு மட்டும் இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. சைனீஸ் பிராண்ட் மட்டும்தான் சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. கூகுள், ஆப்பிள், சாம்சங்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே சேம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வெறும் 5100 mAh தான். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 10 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பார்க்கும்போது இது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரியும். அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான். அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா 1 இயருக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும். அதாவது 7 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச். பிக்சல் 9A கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. மற்றபடி அதே ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக எதுவும் கொண்டு வரல. அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் 49,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் கூகுள் இந்தியா ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மூலமாக நீங்கள் மார்ச் 6லேருந்து இந்த ஃபோன் உங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சல் ஃபோன் வேணும், ஒரு காம்பேக்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு வாங்கலாம். இல்லை ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.